இந்த தேர்தல் எனக்கு தெரிஞ்சு 1983 ஆந்திராவில் நடந்த தேர்தலோட ஒப்பிடலாம். என்டிஆர் வேவோட. ஆனா அது இன்னும் இதோட பெரிய வேவ். அது அப்பாக்கு அப்புறம் மகன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகி உள்ள சட்டசபைக்கு போறதெல்லாம் உண்டு. என்ன சொல்றது, டெபுட்டி சிஎம் வரைக்கும் போற வரைக்கும் உண்டு. நிறைய ஸ்டேட்ல நடந்திருக்கு. அந்த பொற்கால ஆட்சியோட மகிமை என்ன, சாதனை என்னன்னு சொல்றது கொளத்தூர் மக்களே காட்டிட்டாங்க. ஜெயிச்சிருந்தா வரலாறு காணாது அப்படின்னுவாங்க, தோத்துட்டா வயதாயிட்டுதுன்னு சொல்லுவாங்க. வாவை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாத்தீங்களா, திமுகனாலே இப்படிதான் அடிக்கலாம், இப்படி சொல்றதுக்கு அதான் மக்கள் சமமா பண்ணி முடிச்சிட்டாங்க, வச்சு செஞ்சுட்டாங்க போங்க அப்படின்னுவாங்களே. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். ஆக்சுவலா எக்ஸிட் போல்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் நிறைய சொல்லியிருந்தீங்க, அதாவது நிறைய ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாமே அதிமுக ஓட்டு போகணும்னு பார்த்தா அது அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா தாவேக்காக்கு ஓட்டு போயிருக்கே சார். எதனால இந்த ஒரு மாற்றம் ஒன்றே நிலையானது, அதனால்தான் இந்த மாற்றம். அவன் இவதான், இவன் அவதான் இவதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு டிஎம்கேகளுக்கும், ஒன்னு ஆ போட்ட டிஎம்கே, ஒன்னு வெறும் டிஎம்கே, ரெண்டும் வேணான்னு சொல்லிட்டு ஒருவேளை மக்கள் அவங்களோட ப்ரிஃபரன்ஸை மாத்திருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த தேர்தல் எனக்கு தெரிஞ்சு 1983 ஆந்திராவில் நடந்த தேர்தலோட ஒப்பிடலாம். என்டிஆர் வேவோட. ஆனா அது இன்னும் இதோட பெரிய வேவ். அது ஏன்னா அவர் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிச்சு அறுதி பெரும்பான்மையை தாண்டி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தார் அவர். ஓகே சார். அவர் எத்தனை வருஷம் கட்சி ஆரம்பிச்சு உடனே அந்த வெற்றியை கண்டார் அவர்? 7வது மாசம். 7வது மாசமே? 7வது மாசம். இவராது 3 வருஷம், அவர் 7வது மாசம். அது என்டிஆர் இஸ் பினாமினல். அது கூட ஓரளவுக்கு தான் கம்பேர் பண்ண முடியும். பட் நிறைய எர்ரி சிமிலாரிட்டிஸ், அதாவது அச்சுறுத்தும் ஒற்றுமைகள் இருக்கிறது ரெண்டு வெற்றிகளுக்கும். அப்கோர்ஸ் இவர் 108 110 அந்த ரேஞ்சில தான் முடியும்னு சொல்றாங்க. ஸோ என்ன சிமிலாரிட்டின்றது முதல்ல சொல்லிடுறேன். சிமிலாரிட்டினா ரெண்டுத்துக்கும் என்ன ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. திரு என்டிஆர் அவர்கள் சட்டசபையில் நுழையும் போது முதலமைச்சரா, அவரும் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. இப்பொழுது வருங்கால முதலமைச்சரா இல்ல முதலமைச்சரா ஆக போற திரு விஜய் அவர்கள் சட்டசபையில நுழையும் போதும் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. சில பேர் நரேந்திர மோடி மாத்திரம் என்ன ஃபர்ஸ்ட் டைம் எம்பி தானே. அவர் ஆல்ரெடி சிஎம் எம்எல்ஏவா இருந்து திரும்பி எம்பியா மாறினாரு. விஜய் எந்த பதவியிலும் இல்ல, என்டிஆரும் எந்த பதவியிலும் இல்ல, ஸ்ட்ரெயிட்டா எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிறாங்க. சிஎம் போஸ்ட் வருது. சிஎம் போஸ்ட் ஸ்வேரிங் இன் முடிச்ச அப்புறம் எம்எல்ஏவா நுழையும் போதே சிஎம்ஆ நுழையிறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்கிறது. அதுவும் ஒரு கட்சியை நிறுவி, கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அவங்க எம்எல்ஏவாயி ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவா அவங்க கட்சியும் ஜெயிச்சு தானும் ஜெயிச்சு சிஎம் ஆறது இது அரிதிலும் அரிது. இது மாதிரி நிறைய இடத்துல பார்க்க முடியாது, பார்த்ததும் இல்லை. அப்கோர்ஸ் நிறைய வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் அப்பாக்கு அப்புறம் மகன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகி உள்ள சட்டசபைக்கு போறதெல்லாம் உண்டு. என்ன சொல்றது, டெபுட்டி சிஎம் வரைக்கும் போற வரைக்கும் உண்டு. நிறைய ஸ்டேட்ல நடந்திருக்கு, விதிவிலக்கு ஒண்ணும் இல்ல. சோ அதை விட்டுருங்க. நான் சொல்றது ஒரு கட்சியை நிறுவுறது அதுவே ஒரு பெரிய விஷயம். கட்சியை நிறுவி மக்களோட ஆதரவுடன் செல்வாக்கை பெற்று ஓட்டுகளையும் பெற்று அசம்பிளிக்குள்ள உங்க கொள்கை பிடிக்கலாம் பிடிக்காம போலாம், மக்கள் தீர்ப்பு கொடுத்த அப்புறம் அந்த மக்கள் தீர்ப்பை ஏத்துக்கணும். அப்படி பார்த்தா இது ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் இந்த இந்திய வரலாற்றில் 2வது முறையாக இது நடக்குது. அடுத்து அன்னைக்கு என்டிஆர் அவர்கள் சட்டசபைக்கு எம்எல்ஏ போகும்போது அவர் கூட இருந்த பெரும்பாலுமான எம்எல்ஏக்கள் அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏக்கள் தான். அந்த கட்சியில அவர் கட்சியில சேர்ந்த பெரும்பாலுமான அன்றிருந்த எம்எல்ஏக்கள்ல ஒரு கணிசமான சதவீதம் மற்ற கட்சியில இருந்து தாவணவங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து தாவணவங்க, காங்கிரஸ் கட்சியில இருந்து தாவணவங்க, இது மாதிரி ஆட்கள் தான் அந்த கட்சியில இருந்தாங்க. உதாரணத்துக்கு பரிட்டால ரவீந்திரான்னு ஒருத்தர் இருந்தார், ஆந்திராக்கு லேபர் மினிஸ்டரா இருந்தார். YS ராஜசேகர் ரெட்டி காலகட்டத்துல அரசியல் சூழ்ச்சி காரணமாக அவர் கொல்லப்பட்டார். அரசியல் படுகொலை அது ஆந்திரால 2005 நினைக்கிறேன். சோ நீங்க அந்த வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்டவர். அடிப்படையா அவர் டிடிபில போய் சேர்ந்தாரு, டிடிபில எம்எல்ஏ ஆனாரு, திரும்பி சப்சிக்வெண்டா மினிஸ்டர் வரைக்கும் போனார் அவர். அசோக் கஜபதி ராஜு முன்னாள் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர்,
அவர் வந்து டிடிபிலயே இல்ல, அவர் வேற கட்சியில இருந்தார், பாரதிய ஜனசங்ல இருந்தார். அவர் வந்து அப்புறம் பிஜேபியில வந்து பிஜேபில இருந்து திரும்பி டிடிபிக்கு வந்தார். டிடிபியில ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆகி உள்ள வர்றாரு. அவர் ஆல்ரெடி எம்எல்ஏவை சர்வ் பண்ணவர் அவர். சோ அது மாதிரி ஆந்திரால நடந்தது. இப்போ பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா ஆல்ரெடி இன்னொரு கட்சியில இருந்து வந்தவர், செங்கோட்டையன். செங்கோட்டையன், ரோட் மேப் செங்கோட்டையனே பேரு அவர் பேரு. பிளான் போட்டு கொடுக்கறதுல எம்ஜிஆருக்கே அவர் தான் போட்டு கொடுத்தாரு, அம்மையாருக்கே அவர் தான் போட்டு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்டிஆர் கூட ஒருத்தர் இருந்தாரு, நாதல்ல பாஸ்கர் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் அமைச்சக, அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசிலேயே மந்திரியா செயல்பட்டவர். மந்திரி சபையில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு டிடிபியில வந்து சேர்ந்து டிடிபியோட கோ ஃபவுண்டர், நானும் சேர்த்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரு பறை சாட்டிக்கிட்டு அந்த கட்சியில நான் தான் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே முத்திரை குத்திக்கிட்டாரு. இது ரெண்டு. மூணாவது கம்பாரிசன். அடுத்த கம்பாரிசன், சிஎம்க்கு, ஆந்திரா சிஎம்க்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் அன்னைக்கு இல்ல, திரு என்டிஆர் அவர்களுக்கும். இன்னைக்கு திரு விஜய்க்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் இல்ல. சுத்தி இருக்கிறவங்க வந்து கரெக்டா வழிகாட்டுதல், சிறிதேனும் தவறு பிசிறு தட்டினாலோ தவறு நடந்தாலோ பெரிய அதிருப்தியை விலைக்கு வாங்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவார்கள். சார் அங்க அந்த 5 வருஷம் என்டிஆர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்சி பண்ணாரா சார் அங்க? அப்புறம் 5 வருஷம் இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் இல்லாம அவர் சில விஷயங்களை டக்கு 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 டக்குன்னு பண்ண போக கட்சிக்குள்ளேயும் அதிருப்தி வளர்ந்தது. கட்சிக்குள்ளேயே பூசல்கள் அதிகரிக்க அவர் பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லிட்டு அவர் ஃபாரினுக்கு போக நேரிட்டது. திரும்பி ரிட்டர்ன் வரத்துக்குள்ள என்டிஆரோட ஆட்சியை கவுத்துட்டு நாதல்ல பாஸ்கர் ராவ் பக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவு எம்எல்ஏக்கள் துணையோடு காங்கிரஸ் பார்ட்டி பின்னால் இருந்து எல்லா வேலையும் செஞ்சு நாதல்ல பாஸ்கர் ராவை சிஎம் ஆக்குனாங்க, அறுதி பெரும்பான்மை இல்லாம. 1 மாசம் அந்த அரசு இருந்தது. என்டிஆர் மக்களை போய் நாடினாரு, மக்கள் கிட்ட போய் பேசினாரு. திரும்பியும் பேசி கோர்ட்லயும் அவருக்கு ஃபேவரபுல்லா ஆர்டர் வந்தது. இந்திரா காந்தி செய்த ஒரு முக்கியமான சதி ஆந்திரால. அதுக்கப்புறம் ஆட்சியை திரும்பியும் தக்க வச்சுக்கிட்டாரு அவர். அதுக்கப்புறம் ஆட்சியை தக்க வச்ச உடனே சட்டசபையை கலைச்சிட்டு திரும்பி 85ல தேர்தலை சந்திச்சார். இதற்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நாதல்ல பாஸ்கர் ராவ். கட்சியை விட்டு கட்சி வந்த ஆளு. இந்த 5 கட்சி அமாவாசைங்க, 4 கட்சி அமாவாசைங்க, 3 கட்சி அமாவாசைங்களை கூட வச்சுட்டு இருந்தா எப்பயுமே டேஞ்சர். நிச்சயமா சார். ஏன்னா அவங்க கொள்கை அடிப்படையில கட்சியில சேர்ந்தாங்களா இல்ல பவருக்காக சேர்ந்தாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு தாவாக்கால பல கட்சி அமாவாசைகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு இவரையே எடுத்துக்கோங்க, நம்ம ஆதவ அர்ஜுனாவை அவர்களே எடுத்துக்கோங்க. அவரே வந்து விசிகேல இருந்து தாவாக்கா வந்தார். அதுக்கு முன்னாடி திமுக இருந்திருக்காரு சார். அதுக்கு முன்னாடி திமுக. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் பாத்தீங்கன்னா அதிமுக நிறுவன காலத்துல இருந்து அதிமுக, அதுக்கப்புறம் இப்போ தாவாக்கா. சோ இது மாதிரி எத்தனையோ பேரை சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா சில பேர் என்ன சொல்றாங்க, இன்றைய முதல்வர், தற்போதைய முதல்வர், அவரை தோக்கடிச்ச கொளத்தூர் தொகுதியில தோக்கடிச்சவர் கூட பல கட்சியில இருந்தவர்னு சொல்றாங்க. பாபுவா சார்? ஆமா, அவர் பல கட்சியில இருந்தவர்னு சொல்றாங்க. அது எனக்கு தெரியல, 100% நான் ஊர்ஜிதப்படுத்த முடியாத தகவலா இருக்கு, அதனால அதை நான் அழுத்தம் கொடுக்க விரும்பல. சோ இது மாதிரி இருக்கிற ஆட்களால 108 சீட்டு, 108 தான் நினைக்கிறேன் இது வரைக்கும் அவரோட. 110 சார். அப்ப கூட சிம்பிள் மெஜாரிட்டிக்கு ஷார்ட் தான். சோ அதிகாரத்தில் இவர் உட்கார்ந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சாலோ இல்ல இவர் வந்து தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்கணும்னு நினைச்சாலோ எதிர்கட்சிகளோட ஒட்டுமொத்த பலம் இவரோட கட்சி பலத்தோட அதிகம். அவங்க ஆட்சியை கவுக்கணும்னு தேவையில்லை, கட்சியை உள்ள கவுத்தாலே போதும், ஆட்சி கவுந்துரும். அவங்க நோ கான்பிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணணும்னு தேவையில்லை. அவங்க வந்து தேவைப்பட்டா வெளிநடப்பும் பண்ணி சில நேரங்கள்ல வந்து மறைமுக ஆதரவு கொடுத்துடலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனா பிரச்சனை எங்க வரும்டான்னா திரு விஜய் அவர்களுக்கு, வருங்கால முதல்வருக்கு, அவர் கட்சியில் இருந்தே வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் எப்படி சமாளிக்க போகிறார். ஏன்னா அவருக்கு வந்து திரைப்படத்துல அவர் போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு, அவர் எல்லா படத்துலயும் போலீஸ் ஆபீசர் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. ஆனா நிஜமான போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி இவர் கட்டுப்படுத்த போறார்? ஹோம் மினிஸ்டர் இன்னொருத்தர் கொடுக்க போறாரா இல்ல இவர் கையிலேயே வச்சுக்க போறாரா? திராவிட பண்பாடு பரி, ஏன்னா 67ல இருந்து இனி வரைக்கும் இருக்க திராவிட பண்பாடு என்னடான்னா முதல்வரே மாநிலத்தின் உள்துறை மந்திரியும், அதுதான் அவங்க பண்பாடு. அந்த பண்பாடை இவரும் பின்பற்றுறாரா இல்ல இவர் நம்பி வேற யாருக்காவது ஹோம் மினிஸ்ட்ரியை கொடுக்க போறாரான்றது ஒரு பெரிய கேள்வி.
ரெண்டாவது, யார வந்து உளவுத்துறை அதிகாரியாக போட போகிறார். இப்ப எலெக்ஷன் கமிஷன் போட்டிருக்கிற அதிகாரிகளை தொடர்வது இவருக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா தேர்தலை ஒழுங்கா நடத்தி இருக்காங்க அவங்க. உதாரணத்துக்கு சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும், ஹோம் செக்ரட்டரி ஆகட்டும், சிஓபி ஆகட்டும், ஸ்டேட் இப்ப இருக்கிற இன்டெலிஜென்ஸ் சீஃப் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து எந்த பக்கமும் சாயாம தேர்தலை ஓரளவுக்கு நேர்மையா நடத்திருக்காங்க. அதோட பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. தவறுகள் நடந்தா நடக்கும், நடக்காம எல்லாம் இருக்காது. இவ்வளவு பெரிய மாநிலத்துல கிட்டத்தட்ட 10 கோடி பேர் இருக்கிற மாநிலத்துல வாக்காளர்களே கிட்டத்தட்ட 5,70,00,000 வாக்காளர்கள் இருக்கிற மாநிலத்துல தவறுகளே நடக்காம எல்லாம் இருக்காது, நடக்கும். ஆனாலும் முன்னாள் இருந்த அதிகாரிகளோட இப்ப இருக்கிற அதிகாரிகள், எலெக்ஷன் கமிஷனால் அப்பாயிண்ட் செய்யப்பட்ட, அதாவது நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இட்ஸ் a safe bet கண்டினியூ பண்றதுக்கு. சோ இவர் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள், யாரை எந்த பொறுப்பில் அதிகாரிகளை எடுத்து வர வேண்டும் என்று இவர் எடுக்கக்கூடிய முடிவு இவரின் அரசியல் செல்வாக்கையும் இவரின் ஆட்சி அதிகாரத்தையும் தீர்மானிக்கும். ஓகே சார். சார் நீங்க வந்து இப்போ என்டிஆரோட விஜய் அவர்களை கம்பேர் பண்ணி சூப்பரா சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ இன்னொரு கம்பேரிஷன் என்ன ஆகுது அப்படின்னா, எம்ஜிஆர் அவரோட கம்பேர் பண்ணப்படுது. என்ன அப்படின்னா 1972 வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. 5 வருஷம் கழிச்சு வந்து 1977 தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. அப்பயே அவர் வாங்கின ஓட்டிங் பர்சன்டேஜ் 33% சார். ஆனா இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆச்சு, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சந்திக்கிறாரு, 35% மேல ஓட்டு வாங்குறாரு சார். அப்ப அவரை விட பீட் பண்ணிட்டாரா? சிம்பிள் லாஜிக். 2 வெவ்வேறு காலகட்டங்கள்ல இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1972 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 67 அவர் எம்எல்ஏ. திமுக என்ற கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு 67 தேர்தலில் முக்கியமான காரணம் எம்ஜிஆர் தொண்டையில புல்லட் காயம்பட்ட, அதாவது குண்டடிப்பட்ட போஸ்டரை ஒட்டி தான் இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அவர் பரங்கிமலை எம்எல்ஏவா இருந்தவர் அவர். சோ அவர் வந்து அரசியலுக்கு புதுசல்ல. அப்படி புதுசா இல்லாதவர் வந்து 1977 அதிக பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கணும்ல சார். சார் அன்னைக்கு இருந்த ஓவரால் ஓட்டிங் பர்சன்டேஜே கம்மி தானே சார். ஓவரால் ஓட்டிங் பர்சன்டேஜே கம்மி. இந்த அளவுக்கு விழிப்புணர்வோ, இந்த அளவுக்கு படித்தவர்களோ, இந்த அளவுக்கு இளைஞர் சமுதாயமோ அன்னைக்கு இல்ல. சோ அவரோட அவரோட கம்பேர் பண்ணோம்னா, இதுவரைக்கும் வரலாறு காணாத தேர்தல் வந்து 74ல புரூக்லின் ஹாஸ்பிட்டல்லயே படுத்துக்கிட்டு அவர் ஜெயிச்ச தேர்தல். யார், எங்க சார்? எம்ஜிஆர். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் புரூக்லின் ஹாஸ்பிட்டல்ல அவர் உடல்நிலை சரியில்லாம படுத்துக்கிட்டு இங்க தேர்தலை ஜெயிச்சார் அவரு. அந்த வரலாறு அவருக்கு இருக்கு. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்கும் இல்லைங்க ஹாஸ்பிட்டல்ல படிச்சுட்டு தேர்தல ஜெயிச்ச வரலாறு எல்லாம். சோ அவரோட இதை நான் என்டிஆரோட கூட விஜய ஒப்பிடல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்டிஆர் அவர் வந்த அந்த காலகட்டத்துல ஆந்திரால என்ன நடந்த சூழல் எப்படி இருந்ததோ, அவர் அப்படி அதிகாரத்துக்கு வந்தாரோ, அதை இதோட கம்பேர் பண்ணி பாக்குறேன். என்டிஆரையும் விஜயும் கூட ஒரே சமநிலையில வச்சு நான் பாக்குற அந்த ஒரு இது எனக்கு இல்ல, மனப்பான்மை. காரணம் என்னடான்னா, என்டிஆர் வந்து அதுக்கப்புறம் 6 வருஷம் சிஎம்மா இருந்து அவர் பண்ண வேலைகள், அவர் பண்ண சாதனைகள், அவர் எடுத்துட்டு வந்த திட்டங்கள் இன்னிய வரைக்கும் இந்திய அளவுல பேசப்படுது. ஒரு குறிப்பிட்ட உதாரணம், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அவர் குடும்பத்திலேயே அவர் ஒரு சட்டம் எடுத்துட்டு வந்தாரு எல்லாருக்கும். முதல்ல அவர் குடும்பத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அதாவது ஆண் பெண் நிகர் என்ற அடிப்படையில பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் சொத்துல வந்து சம பங்கு உண்டுன்னு சொல்லிட்டு சட்டம் ஏத்தினாரு அவரு. அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாரு. அவர் குடும்பத்துல ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி திரும்ப ஆந்திரால இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அது இல்லாம அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி, அரசாங்க ரீதியாக அது வரைக்கும் குடிசை வீடுங்க, குடிசை ஒழிப்பு வாரியம்னு இங்க இருக்கிற மாதிரி ஆந்திராலையும் குடிசை ஒழிப்பு வாரியம் இருந்தது. அந்த குடிசை ஒழிப்பு வாரியம் எப்படிறான்னா, கரெக்டா மே மாசம் வந்தா குடிசை 10 எரிஞ்சிடும் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுப்பாங்க, திரும்பி குடிசை போட்டுப்பாங்க. இவர் பீரியட்ல தான் வந்து பக்கா வீடுங்க கட்டுற திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு என்டிஆர். ரேஷன்ல வந்து மலிவு விலை அரிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு திட்டத்தை. 2 ரூபாய் கேஜி அரிசின்றது பிற்காலத்துல அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டம். சொல்லுவாங்க 5 படி எங்கள் லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க. எங்கடா போச்சு உங்க 5 படி திட்டம் அப்படின்னு கேட்டா. ஆனா அப்பயே வந்து 1 கேஜி அரிசி 2 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லவும் சொன்னாரு, செய்யவும் செஞ்சாரு. சோ அவர் கூட இவரை கம்பேர் பண்ணணும்னா, இவர் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமா ஆட்சி நடத்தினாதான் கம்பேரிசன் வர முடியும். பட் அவர் கட்சி ஆட்சிக்கு வந்தப்ப இருந்த சூழலும் இவர் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய விபேதங்கள், உள்ள இருக்கக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு நான் வந்து கம்பேர் பண்ணினேன் தவிர்த்து
ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா என்டிஆர் எடுத்த ஓட்டிங் பர்சன்டேஜ் 46 முதல் தேர்தல். இது வரைக்கும் அந்த ரெக்கார்டு யாரும் பிரேக் பண்ணல. என்டிஆர் வந்து எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தாரு, இன்க்ளூடிங் திரு விஜய் மாதிரி தான். விஜய் வந்து பிராமணர்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு 9 பேருக்கு என்னக்கோ பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு, 12 பேருக்கு முஸ்லிம்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு. ஸோ கட்டிங் அக்ராஸ் த போர்டு அவர் சீட்டு கொடுத்திருக்காரு. ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு சீட்டு கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. திமுக மாதிரியோ இல்ல அதிமுக, சில நேரத்துல அதிமுக கூட எல்லாருக்கும் பரவலா கொடுத்திருக்கு. திமுகல ஒரே ஒரு பிராமணருக்கு சீட்டு கொடுத்ததா எனக்கு காட்டுங்க. ஒருவேளை சில நடிகர்கள், எக்ஸ் காமெடியன்கள் அவங்களுக்கு ஜாலரா அடிக்கிறது அவங்களோட தொழில வச்சுட்டு இருக்கலாம். அவங்களும் ஒரு 5 கட்சி அமாவாசை மாதிரி தான். கேட்டா நான் பிராமண சங்கத்துக்கு தலைவர்னு சொல்லிப்பாங்க. சோ அவர் ஒருத்தரால நான் மொத்த சமூகத்தை கொச்சப்படுத்தணும்னு நான் நினைக்கல. நான் என்ன சொல்ல வரேன்டான்னா, ப்ரொலிஃபரேட் பண்றது, சீட்ஸை வந்து கொடுக்கறது எல்லாருக்கும், அவங்க சமூகத்தை பார்க்காம ஜாதி இதை எல்லாத்தையும் கட்டிங் அக்ராஸ் கொடுத்துருக்காரு. அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்குமே வந்து நானே ஒத்துக்கிறேன், நானும் இவ்வளவு தூரம் வரும் அப்படின்றது எனக்கு நானும் ப்ரெடிக்ட் பண்ணல. பட் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ண. அவர் வந்து 25% மேக்ஸ் அவுட் ஆக முடியும், 25% வரைக்கும் வாங்க முடியும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அவரோட அர்பன்ல வாங்கியிருக்கிற ஓட்டு சதவீதம் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கு ரூரலோட. ஸோ அதனால்தான் இவ்வளவு சீட்டுகள். ஏன்னா அர்பன் கான்சென்ட்ரேஷன் சீட்ஸ் வந்து அதிகம். ஆமா சார், 68 தொகுதி சார் மொத்தம். அந்த 68 தொகுதி 55 தொகுதி வந்து வெற்றி பெற அளவுக்கு விஜய் அவர்கள் கட்சி வளர்த்திருக்காங்க சார். கட்சி வழக்குல அங்க அர்பன்ல, அப்ப அர்பன் டிஸ்ட்ரெஸ் தமிழ்நாடுல எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த பொன்னான ஆட்சி, பொற்கால ஆட்சி, இங்க நான் இருக்கிற இடத்துல பக்கத்துல திருமிழிசை ஆழ்வார் கோயில் இருக்கு. இன்னைக்கு தைரியமா சொல்லலாம், அந்த பொற்கால ஆட்சியோட மகிமை என்ன, சாதனை என்னன்னு சொல்றத வந்து கொளத்தூர் மக்களை காட்டிட்டாங்க. ஏன் தைரியமா சொல்லலாம்டான்னா, அந்த கோயிலுக்கு நான் அப்பப்ப போவேன். திருமிழிசை ஆழ்வார் கோயில், ஜெகநாத பெருமாள் கோயில். ஆனா திருமிழிசை ஆழ்வார் பிறந்தது வைணவ ஒன் ஆஃப் தி 12 ஆழ்வார்கள்ல முக்கியமான ஆழ்வார் அவரு. அந்த கோயிலுக்கு போனோம்டான்னா அங்க ஒரு எல்லா அரசுமே வந்து திருப்பணி பண்ணியிருக்கோம். அரசு பண்ணாது, இந்து அறநிலையத்துறை வந்து கோவில் காசை எடுத்து திரும்பி கோவிலுக்கே திருப்பணி பண்ண வேண்டியது. அவங்க ஜஸ்ட் வந்து பேங்க்ல நம்ம பணம் போட்டா பேங்க் நம்மளுக்கு பணம் கொடுத்ததா சொல்ல மாட்டோம், உங்க பணத்துக்கு வட்டியை கொடுக்குற மாதிரி. அது கரெக்டா? இந்து அறநிலையத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்கு. அந்த துறை வந்து திரு சேகர் பாபு ஆர்பர்ல 2வது ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காருன்னு மொத்த மெட்ராஸ்ல, அதாவது சென்னை ரீஜன்ல அவர் ஒருத்தர் தான். அவர் தான் ராஜராஜ சோழனோட அதிகமா கொடைமுழுக்கு பண்ணவராச்சே. இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து எதிர்கட்சி தலைவர் ஆக்க போறாங்களா இல்ல பாபு ஆக்க போறாங்களான்னு தெரியல. என்ன செந்தில் பாலாஜி இருக்காரு, மாசு இல்ல, காட்பாடி ஆள் அவரும் தோத்துட்டாரு நினைக்கிறேன். காட்பாடி துரைமுருகன் தோத்துட்டாரு சார். ஆமா, ஜெயிச்சிருந்தா வரலாறு காணாது அப்படின்னுவாங்க, தோத்துட்டா வயதாயிட்டதுன்னு சொல்லுவாங்க. வாவை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாத்தீங்களா, திமுகனாலே இப்படிதான் அடிக்கலாம். சோ தோத்துட்டாரு. வேற யாரு? பிடிஆர் ஜெயிச்சிட்டாரா? இல்ல சார், தோத்துட்டாரு. யார் ஜெயிச்சா? அங்க வந்து முஸ்தபான்னு ஒரு நபர் சார், தாவேகா சார் தான். சோ அதுவும் காலி. யார் இருக்கா? பெருந்தலைகள் எதுவும் மிஞ்சல போல இருக்கே திமுக. பெருந்தலைகள் ஐப்பரிசாமி ஜெயிச்சிருக்காரு நினைக்கிறேன். பெருந்தலைகள்னா அந்த ஐப்பரிசாமி, சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, KN நேரு, இவங்கதான் சார் பெரிய தலைகள். அவங்க இல்ல. செந்தில் பாலாஜி எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க, சேகர் பாபுவையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஐப்பரிசாமி சொல்லலாம். ஐப்பரிசாமி கூட ஏடிஎம்கேல இருந்து வந்தவர் தான் நினைக்கிறேன். இல்ல, KKS சார் தான் ஏடிஎம்கேல இருந்து வந்தவர். பெரியசாமி வந்து டிஎம்கே தான் அவரு. அப்ப அவர் தான் கொஞ்சம் பழைய ஆளு, திமுக ஆளு. சோ அவர் ஒருவேளை அவர் ஆகலாம். பட் இந்த கோயிலை பத்தி சொல்லும் போது அங்க போனா 2021 கொடைமுழுக்கு நடத்தினாங்க. அம்மையார் ஆட்சி காலத்திலயும் கொடைமுழுக்கு நடந்திருக்கு. இப்போ 21 கோவிட் முடிஞ்சு நடத்தும் போது MK ஸ்டாலின் பொற்கால ஆட்சிக்கு வந்ததே அந்த வருஷம் தான். அதுக்குள்ள இப்படி பொற்காலம் ஆயிடுச்சு. என்ன காலம் சொல்லி கொளத்தூர்ல காட்டிட்டாங்களா? தற்காலம் ஆக்கிட்டாங்களா? கொடுங்கோலன் ஆட்சின்னு சொல்லிட்டாங்களா சொல்லாம கொளத்தூர் மக்கள்? சோ இது தன்னைத்தானே புகழ்ந்துக்கிற மக்களிடமிருந்து டிஸ்கனெக்ட் ஆன ஒவ்வொரு அரசியல் தலைவரும் கத்துக்கொள்ள வேண்டிய பாடம். மக்கள் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து நீங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டு ரிப்பன் கட்டிங்க்கும் கை காட்டுறதுக்கும் குழந்தைய அப்பா பேர் தெரியாம பேர் வைக்கிறதுக்கும் இப்படி சொல்றதுக்கும் அதான் மக்கள் சமமா பண்ணி முடிச்சிட்டாங்க. வச்சு செஞ்சுட்டாங்க போங்க அப்படின்னுவாங்களே, பண்ணிட்டாங்க. பட் இன்ஃபேக்ட்
எனக்கு தெரிஞ்சு ஐ ஃபீல் பேட் ஃபார் மிஸ்டர் ஸ்டாலின். ஆமா சார். அவரோட அரசியல் வாழ்க்கை அஸ்தமிக்கிற தருவாயில இந்த ஒரு தோல்வி அவருக்கு தேவையற்றது. 2011 ஏடிஎம்கே சுனாமில கூட இப்படி அவர் தோக்கல. 2001 கூட அவர் வந்து 1008 சொல்ப மார்ஜின்ல தான் ஜெயிச்சாரு. அப்பயும் வந்து தோக்கல. பட் முதல்வரா இருந்து இந்த தோல்வி என்பது வந்து இதுல இருந்து அவர் எப்படி ரிகவர் ஆக போறாருன்றது ஒரு பெரிய கேள்வி. ஓகே சார். சார் இப்போ வந்து தாவேக வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கும் போது நீங்க சொன்ன மாதிரி என்டிஆர் கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய தாவேகா ஸ்டேபிளா கவர்மெண்ட் ரன் பண்ணும், வேற எந்த வழியிருந்து சதி வேலைகள் நடக்கக்கூடாது, உள்கட்சி சதியும் நடக்கக்கூடாதுன்னு அவர் எண்ணம் கொண்டிருந்தா திரு விஜய் அவர் பண்ண வேண்டிய 2 வேலைகள். ஒண்ணு, மத்திய அரசுடன் ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிப்பது. ஏன்னா இவங்க வேஃபர் தின் மார்ஜின்ல தான் இவங்க ஆட்சியில உட்கார்ந்து இருக்காங்க. மத்திய அரசோட இணக்கமான போக்கை கடைபிடிப்பது. 2வது, முடிந்த அளவுக்கு அதிமுகவோட சப்போர்ட்டை வாங்குறதுன்னா காசு கொடுத்து இல்ல, கொள்கை ரீதியிலான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருது. அவுட் சைட் சப்போர்ட்டா கூட இருக்கலாம் அது. ஏன்னா மகாராஷ்டிரால 2014 வந்த தேர்தலுக்கு அப்புறம் 120 சீட்டு தான் சிவசேனா பிஜேபி ஜெயிச்சது. அறுதி பெரும்பான்மை இல்ல. அறுதி பெரும்பான்மைக்கு ஒரு 27 சீட்டு கம்மி. அப்போ சில நேரங்கள்ல என்சிபி சப்போர்ட் பண்ணோம், சில நேரங்கள்ல சிவசேனா சப்போர்ட் பண்ணோம். அப்படிதான் தேவேந்திர பட்னவிஸ் அந்த ஆட்சியை நடத்தினாரு. அது அவரோட அரசியல் சாதுரியத்தை காட்டும். அதே சிவசேனா அவருக்கு ஆந்திர பால்டி அடிச்சு முதுகுல குத்தும் போது சான்ஸுக்கு வெயிட் பண்ணாரு, சிவசேனாவையா உடைச்சாரு, உடச்சி எடுத்து வந்து அவரை சிஎம் ஆக்கினாரு, இவர் டிப்டி சிஎம் ஆனாரு. அவரை வச்சா தேர்தலை சந்திச்சு டேபிள ரிவர்ஸ் பண்ணி இவர் சிஎம் ஆகி அவரை டிப்டி சிஎம் ஆக்கிக்கிட்டாரு. அந்த நெளிவு சுழிவு எங்க வளையணுமோ அங்க வளையறதும், எங்க நிமிரணுமோ அங்க நிமிர்றது வந்து அது அரசியல் சாதுரியம். சில பேர் சாணக்கியத்தனம்னு சொல்லுவாங்க. அது வந்து இவருக்கு வேணும். மக்கள் இவர் மேல பெரிய நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாங்க. ஹிந்தியில சொல்லுவாங்க ஜனதா ஜனார்தன் அப்படின்வாங்க. மக்கள் தான் தெய்வத்துக்கு சமானம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அண்ணா சொன்னதுதான். மக்கள் தீர்ப்பு கொடுத்த அப்புறம் கடவுள் கொடுத்த தீர்ப்பு இது. இந்த தீர்ப்பை யாரா இருந்தாலும் தலைவணங்கி ஏத்துக்கிட்டு சைலண்டா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க போறது நல்லது. ஓகே சார். சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இந்த மாதிரி இங்க பிஜேபி இங்க படுதோல்வி அடைஞ்சாலும் வெஸ்ட் பெங்கால்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்களே சார், எந்த அளவுக்கு வெற்றி அடைகிறதுக்கு காரணம்? படுதோல்வி பிஜேபி அடைஞ்சதுன்னு நீங்க சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை சீட்டு, இப்ப எத்தனை சீட்டு? முதல் 4 சீட்டு சார், இப்போ 1 கூட இல்லாத மாதிரி ஆயிடுச்சு சார். 2 லீடிங்ல தான் சார். என்ன வின் பண்ண மாதிரி இல்லையே சார், 1 தான் லீடிங் காட்டுறாங்க. சரி, அப்பயும் ஏடிஎம்கே முதுகுல தான் சவாரி பண்ணாங்க, இப்பயும் ஏடிஎம்கே முதுகுல தான் சவாரி பண்ண பார்த்துச்சு பிஜேபி. அப்ப மாத்திரம் என்ன பண்ணாங்க, இப்ப மாத்திரம் என்ன பண்ணாங்க? சரி, பாராளுமன்ற தேர்தல தனியா நின்று ஜெயிக்கிறோம்னு சொல்லி காட்டினாங்க, அப்ப மாத்திரம் என்ன பண்ணாங்க? சி, நான் என்ன சொல்றேன், லெட்ஸ் செட் த பெட்டர் அபவுட் பிஜேபி இன் தமிழ்நாடு. அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா கொள்கை முரண்கள் வந்து நிறைய இருக்கு கட்சிக்குள்ள. அது வந்து எனக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதை பத்தி நான் பேச விருப்பப்படல. பட் மற்றபடிக்கு வெஸ்ட் பெங்காலோட கம்பேர் பண்ண, வெஸ்ட் பெங்கால் அவங்க போட்ட எஃபர்ட், நேரடியாக அமித்ஷா அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, 5 வருஷம் ஒரு எதிர்கட்சியா அவங்க செயல்பட்ட விதம், அவங்க பண்ண போராட்டங்கள், மம்தாவோட மிஸ்ரூல், திரு மம்தா பானர்ஜியோட மிஸ்ரூல்னா ஒரு அகற்றப்பட வேண்டிய ஆட்சியை தான் அவங்க நடத்தினாங்க. அதிகார மமதையும் போதையும் தலைக்கேறிய ஆட்சி. அதோட பிரதிபலிப்பு 201 சீட்டோ 202 சீட்டோ ஜெயிச்சு கிட்டத்தட்ட பதவியில் இருந்தே துரத்தி அடிக்கப்பட்டார். ஒண்ணு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இந்த எல்லா தேர்தலையுமே விஜய் அவர்களுக்கு நான் அட்வைஸ் பண்ற அளவுக்கு தகுதியும் இல்லை. ஆனா ஒரு குடிமகனா நான் வேண்டிக் கொள்வது, ஏன்னா அவதான் அடுத்த சிஎம் ஆக போறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதுனால, ஒரு குடிமகனா அவரோட கட்சியோட கொள்கைகள்லயும் அவர் கட்சியோட திட்டங்கள்லயும் எல்லாத்துலயும் எனக்கு வந்து முரண்கள் இருக்கலாம், எனக்கு பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம், ஓட்டு போட்டிருக்கலாம் போடாமலையும் போயிருக்கலாம். பட் மக்களால் ஓட்டளிக்கப்பட்டு முதல்வர் என்ற அந்தஸ்து பெற்றதனால், முதல்வர் ஆக போவதால் அவர் ஒருத்தரை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாரை பார்த்துன்னா, ஒன்னு தேவேந்திர பட்னவிஸ், இன்னொன்னு நாரா சந்திரபாபு நாயுடு. 2019 இருந்த சந்திரபாபு நாயுடுவை 2023
2024 நாம் பார்க்கவில்லை. பிரதமர் விசாகப்பட்டினம் வரணும்னா ஸ்டேட் டிஜிபியே வந்து ஏர்போர்ட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னாரு. அவருக்கு அன்னைக்கு இருந்த எம்பி சினிமா நடிகர் முரளிமோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி இருக்கார் ஆந்திரால. அவர் என்ன சொன்னாரு, தென் மாநிலங்கள் வந்து இந்தியாவை விட்டு தனி நாடு ஆக்கணும், வீடியோ யூடியூப்லயே இருக்கு, நீங்க என்ன பாருங்க, தனி நாடு ஆக்கணும்னு சொல்லி பேசின டிடிபி தான் 2024 பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி முழக்கட விட்டது. இன்னைக்கு 137 சீட்டு வச்சுக்கிட்டும், அதாவது 175ல 137 சீட்டு வெறும் சந்திரபாபு நாயுடு கட்சிக்கு இருக்கு. அதாவது அறுதி பெரும்பான்மையோட அதிகம். பிளஸ் பவன் கல்யாண் அவர்களோட 21 சீட்டுகள் பிளஸ் பிஜேபியோட சீட்டுங்க, எல்லாம் சேர்த்தா 164 சீட்டுங்க. 164 சீட்டு வச்சுக்கிட்டும் அவங்க வந்து கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாங்க. அந்த ஆட்சியை டிடிபி ஆட்சின்னு சொல்வதில்லை. இந்த ஆட்சி வந்து நாடோடு, அதாவது மக்களோடு, இந்த தேசியத்தோடு நாம் இணைந்து பயணிப்போம் என்ற ஒரு கொள்கையை தான் அவங்க வச்சிருக்காங்க. அந்த கொள்கையை விஜய் வந்து நிலைநாட்டினாருன்னா, கடைபிடிச்சாருன்னா, அதை தூக்கி பிடிச்சாருன்னா, பிஜேபி வளருதோ இல்லையோ இவர் கட்சி வளர்வதற்கான நல்ல சான்ஸ் உண்டு. ஏன்னா ஏடிஎம்கே வந்து இட் இஸ் அ வேனிங் பவர், எனக்கு தெரிஞ்சது நான் பாக்குறது. ஏன்னா இது கண்டினியூஸா தோல்விகளை சந்திச்சுட்டே இருக்காங்க. அவங்க இனிமேல் அவங்க ரிகவர் ஆவாங்களா என்பது எனக்கு ஒரு டவுட் வருது. ஸோ டிவிகே கேன் எமர்ஜ் அஸ் அனதர் மெயின் பார்ட்டி இன் தமிழ்நாடு. டிஎம்கேவும் வந்து இனிமேல் அரசியல் ரீதியாக நிறைய குழப்பங்களை, கட்சிக்குள் குழப்பங்களை சந்திக்கும். அதுக்கு விஜய் பண்ண வேண்டியதெல்லாம் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் 5 வருஷம் சைலண்டா காத்திருந்து அவர் ஆட்சியை ஸ்திரமா வச்சுக்கிட்டு ஆட்டத்தை பார்க்கறது தான். ஏதோ ஒரு திராவிட கட்சி அழிவு என்பது இவரின் அரசியல் கண்டினியூட்டிக்கு, அதாவது ரொம்ப நாள் இவர் அரசியலை வந்து நீடிக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். டெஃபினட்டா ஏதோ ஒரு திராவிட கட்சி அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. திமுகவா அதிமுகன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இவருக்கு முக்கியமான விஷயங்கள் 2 விஷயங்கள் இவர் கவனிக்க வேண்டியது. ஒண்ணு, இவர் பக்கத்து மாநிலம் நான் சொன்ன மாதிரி தேவேந்திர பட்னவிஸ் சந்திரபாபு மாடலை இவர் ஃபாலோ பண்ணும் முடிந்த அளவுக்கு. ரெண்டாவது, தேவையற்ற தேவையை பொறுத்து அதிமுகவுடன் உடன்பாடுக்கு வர வேண்டும். இது வந்து நரசிம்மராவ் ஃபார்முலா. இது தேவைப்பட்ட வாஜ்பாய் சப்போர்ட்டை கேட்டுப்பாரு. அப்பப்போ அவர் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ரன் பண்ணாரு. 237 எம்பி தான் இருக்கு. 110 சொச்சம் எம்பிங்க வந்து பிஜேபி. எதிர்கட்சி தலைவரான வாஜ்பாய் ஹெல்ப் அப்பப்போ கேட்டு வாங்கிப்பாரு. அப்படிதான் அவரோட எக்கனாமிக் பாலிசிஸ் அவர் மாற்ற முடிஞ்சது. தமிழ்நாடோட நிதிநிலை மோசமா இருக்கு, தமிழ்நாடோட மத்த சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு. இதெல்லாம் அவர் சீரா ஒரு நல்வெளிக்கு கொண்டு வரணும்னா அவருக்கு போலீஸ் எந்திராங்கம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மத்த ஐஏஎஸ் ஆபீசர்கள், ஐபிஎஸ் ஆபீசர்களோட துணை அவருக்கு தேவை இருக்கு. இவர் வந்து புதுசா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க கம்மியா எடை போடக்கூடாது. இவர் வந்து ரொம்ப நாள் தாங்க மாட்டாருன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. அது வரக்கூடாதுன்னா இவருக்கு சென்டரோட சப்போர்ட் தேவை. ஒரு எதிர்கட்சி சப்போர்ட்டாவது தேவை. திமுகவா இருக்க முடியாது, அதிமுக தான் இருக்க முடியும். கடைசியா சொல்லிக்க விரும்புவது, தேசியத்தை இவர் பேணி பாதுகாத்தால் தேசியம் இவர் ஆட்சியை பேணி பாதுகாக்கும். அதை விட்டு திராவிட நாடு, திராவிட கொள்கை, ஒன்றிய அரசு, குன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இவரும் திரும்பி அதே கண்டினியூட்டி பண்ணாருன்னா ஐம் சாரி, he will be facing tough times. ஓகே சார். சார் அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளைய பாரலம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். நன்றி.